அட அந்த விஷயத்த மறந்துட்டேனே. பிரேக்ஃபாஸ்டுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்ப ஸ்கூலுக்கு கிளம்புறேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். அடா இவனுக்கு என்னாச்சு தெரியலையே. என்ன தம்பி இப்பவே கண்ணை கட்டுதா? கெனிச்சி சீக்கிரமா போ, இல்லனா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடும். யூத் எல்லாம் எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க, உங்களுக்கு தெரியாதா? இப்படி ஒரு கோடு, அதுக்கப்புறம் இப்படி ஒரு கோடு, அவ்வளவுதான் ட்ரையாங்கிள் வந்துடும். ஏன் லேட்டு? ஹே போடிசுங்களா, குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். ஏய் கணிச்சி, நான் இங்க ஒருத்தன் காரணம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்லாம போயிட்டு இருக்க நீ. கூல் கூல் சார். ஒரு இளைஞன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோபப்படக்கூடாது. அதனால ரிலாக்ஸா என்ன மாதிரி சிரிங்க. போனா போகுதுன்னு இந்த தடவை மன்னிக்கிறேன், ஆனா அடுத்த தடவை லேட்டா வரக்கூடாது, புரியுதா? கனிச்சி இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கான்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவனுக்கு ஏதோ ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும் ட்ரையாங்கிள் எப்படி போடுறதுன்னு. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நேத்து ஹோம்வொர்க் எல்லாரும் சப்மிட் பண்ணுங்க. எஸ் சார். அலப்பற அதிகம் பண்ணும்போது நினைச்சேன் சிக்குனண்டா. பரவாயில்ல கெனிச்சி, கெத்த மெயின்டைன் பண்ணு. சார் என்னப்பா? நேத்து நீங்க கொடுத்த ஹோம்வொர்க்க நான் பண்ண மறந்துட்டேன் சார். என்னது? என்ன சொன்ன? எப்ப பார்த்தாலும் உனக்கு பொய் தானா கெனிச்சி? கெனிச்சி விட்ஸ்பா ஒரு ஒன் மேன் ஆர்மி, அவன் எப்பவும் பொய் சொல்ல மாட்டான். ஓஹோ, ஓ மனசுக்குள்ள என்ன பெரிய ஈவன் நினைப்பா? வேற என்ன சார் சொல்றது, தைரியசாலியா இருப்பேன், கமிட் ஆயிட்டேன். வாழ்க்கையில இதுல சகஜம் சார். கெனிச்சி, உன் மூளையை கழட்டி வீட்டுல வச்சு வந்துட்டியா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஒரு வாத்தியார் கிட்ட பேசுற மாதிரியா பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் மரியாதை இருக்கா உனக்கு? இப்படித்தான் வாழ்க்கையில 1000 தடை கல்லப்பா. கனிச்சி ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன் மிகோ. எனக்கு ஒன்னும் அப்படி தோணல. கனிச்சி ஒரு நிமிஷம் நில்ல, எனக்கு உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாதான் சொல்றியா? இந்த பொண்ணுங்க எப்போ இப்படிதான்பா. வாவ் வாவ், நிஜ பசங்களா அப்படிதான் இருக்கணும். இதோ பாரு ஷின்சோ ஷிஷிமாரு, நான் என்னோட பாடிய பாலிஷ் பண்ணிக்க போறேன், வரீங்களா? கம் ஆன். கெனிச்சி மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு எனக்கு தெரியும். நல்ல விஷயம் தான். ஷிஷிமாரு ஷின்சோ 2 பேரும் அவன் கூட போங்க. நம்மள அத செஞ்சு பாப்போமா? வாங்க வாங்க, அப்படி பண்றது எனக்கும் பிடிக்கும். ஓகே गाइस, உள்ள போலாமா? நானும் ஆம்பளை. அவனுக்கு உண்மையிலே ஏதோ ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். மனசுல பெரிய ஆம்பளை நினைச்சிட்டு இருக்கான். ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கறதுக்கு இதான் நல்ல நேரம் கியோ. அது எப்படி பாஸ்? அவன் ஆம்பளை மாதிரி ஆகணும்னு நினைக்கிறான். நான் பொண்ணா மாதிரி என்ன பண்றேன்னு பாரு கியோ. அப்புறம் இருக்கு காமெடி. கெனிச்சி நீ ரொம்ப நல்லவன்பா. இந்த ஐஸ்கிரீம் கூட ரொம்ப நல்லா இருக்குண்ணா. டேஸ்டியா இருக்கா? டிங் 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 டிங். கெனிச்சி என்னாச்சு? நீயும் வந்துட்டியா ஹட்டோரி? என்ன விஷயம்? எதுக்காக எனக்கு போன் பண்ணி வர சொன்ன? ஒண்ணே இல்ல, ஐஸ்கிரீம்கான பில்ல பே பண்ணிடுங்க. ஓகே டாடா. செல்ல மச்சி மச்சி. மொத்தம் 200 ரூபாய் பில் ஆயிருக்கு. கெனிச்சி இப்படி எல்லாம் நடந்துப்பா நாம நினைச்சு கூட பாக்கல சிச்சிமாரு. சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணாத. நான் கெனிச்சி மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லன்னா அவன் ஏதாவது பிரச்சனையில மாட்டிப்பான். கெம்முமாக்கி இங்க என்ன பண்றா? இந்த கெனிச்சிக்கு சீக்கிரமா நம்ம யாருன்னு காட்டணும். கியோ, அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ற நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணு. கவலைப்படாதீங்க பாஸ், நம்ம கோகா ஸ்பெஷல் பெர்ஃபியூம் அடிக்கிறேன் பாஸ். என்ன கெனிச்சி, ஏதோ வித்தியாசமா தோணுது. பாஸ் நம்ம அடிக்கிற பெர்ஃபியூம் கரெக்ட்டா வேலை செய்யுது பாஸ். ஓ அப்படியா? இது கண்ணடிச்சு பொண்ணா மாத்திர நிஞ்சா டெக்னிக் ஆச்சே. இல்லங்கறல. அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ற நிஞ்சா டெக்னிக். அந்த ஸ்ப்ரேய வச்சு அட்மாஸ்பியரை மாத்தின அப்புறம் யாராவது கண்ணடிச்சாங்கன்னா அந்த எதிராளி பொண்ணா மாறி பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இது ரொம்ப ஆபத்தானது. உன்னை பொண்ணா மாத்திர நிஞ்சா டெக்னிக். அப்படி நடக்க நான் விட மாட்டேன். என்ன நடக்குது இங்க? மறுபடியும் ட்ரை பண்ணலாம். டிங் டிங் டிங். நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஜஸ்ட் மிஸ் பாஸ். கவலைப்படாத கியோ, கடைசியா ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். இதுல அவன் தப்பிக்கவே முடியாது. இப்ப பாரு, குறி பார்த்து அடிங்க பாஸ். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லல? இப்ப பாரு, ஒன்னா மாத்திர நிஞ்சா டெக்னிக் எப்படி வேலை செய்யுதுன்றத பாரு. நிஞ்சா மிரர் இமேஜ் டெக்னிக். டிங் 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 டிங். என்ன நடக்குது? பாஸ் உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே. எனக்கு என்னாச்சுன்னே தெரியல. பாஸ் என்ன பண்றீங்க?
யுமிகோ ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி விளையாடலாமா? உனக்கு என்ன ஆச்சு கேமமாக்கி? கேமமாக்கி உனக்கு என்ன ஆச்சு? நீ ஒரு பையங்கிறத மறந்துட்டியா? கெனிச்சி நீ என்ன திட்டிட்டா. ஐ ஹேட் யூ கெனிச்சி. நான் உன்கிட்ட பேச மாட்டேன். என்னாச்சு? கேமமாக்கி நல்லா தானே இருந்தா? அதான் தெரியல. ஆனா ஒரு ஆணா இருந்தா எப்பவும் தைரியசாலியா இருக்கணும். உண்மையிலேயே கெனிச்சி எனக்கு மேட்சோமான் மாதிரி பிஹேவ் பண்றான். டிங் டிங். செர்ரி இப்போது பாட்டில் ஷேப்பில். இதில் இருக்கிறது 25% ஃப்ரூட் பல். இது 100% குத்து பிடிக்க வைத்திடும். Fish fish. Ink impression of a fish. Ding ding. ஓ வாவ், என்னது இது கெனிச்சி? இது மீனோட இம்ப்ரெஷன் யுமிகோ. நானே கஷ்டப்பட்டு செஞ்சது. ஒரு ஃபிஷ் எடுத்து வச்சிட்டு நீ ரொம்ப தான் சீன் போடுற கெனிச்சி. உனக்கு என்னாச்சு கேமமாக்கி? என் விஷயத்துல ஏன் மூக்க நுழைக்கிற? நீ ஒரு மீனை வச்சுக்கிட்டு இவ்வளவு சீன் போட்டுக்கிட்டு இருக்க. என் வீட்டுல எவ்வளவு மீன் எடுத்து வச்சிருக்க நீ வந்து பாரு. வா, வரியா? ஓ வாவ், இதெல்லாம் நீயே எடுத்ததா கேமமாக்கி? எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்க. என்ன புகழாத யுமிகோ, அப்புறம் கெனிச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவான் இல்லையா கெனிச்சி? என்னால மட்டும் இந்த மாதிரி மீனை பிடிச்சு பண்ண முடியாதா என்ன? இன்னைக்கு ட்ரை பண்றேன். ஓகே பாய், நான் கிளம்புறேன். கெனிச்சி மீன் பிடிக்க போறியா? நானும் கூட வரேன் ப்ளீஸ். ஆமா நானும் வருவேன். நோ நோ நோ, நீங்க எல்லாம் வந்தா ரொம்ப சத்தம் போடுவீங்கப்பா. அதனால எல்லா மீனும் ஓடி போயிட, ஒரு மீன் எனக்கு கிடைக்காது. சரி, நான் கிளம்புறேன். என்ன பார்த்தா அப்படி சொல்ற? நானும் வருவேன். கெனிச்சி இப்படி பொறுப்பா போறத பார்த்தா சந்தோஷமா இருக்கு. டிங் டிங். மாட்டிக்கிச்சு நினைக்கிறேன். வர மாட்டேங்குது. வந்துருச்சு. ஏய், பெரிய மீன் மாட்டிக்கிச்சு. கிடைச்சிருச்சு. ஏ, என்னது கெனிச்சிக்கு பெரிய மீன் மாட்டிக்கிச்சா? ஆமா பாஸ், அது 30 சென்டிமீட்டருக்கு இருந்தது. கவலைப்படாத கெனிச்சி, இதோ வந்துட்டேன். இங்கதானே இருந்துச்சு. இதோ இது கரெக்டா இருக்கும். பாஸ், எனக்கு பிடிச்சது பெரிய மீன். இது ரொம்ப சின்னதா இருக்கு. வெயிட், இத வச்சு நான் என்ன பண்றேன்னு பாரு. இந்த மாதிரி பெரிய மீனை கெமமாக்கி பாத்திருக்கவே மாட்டா. இத பார்த்தா அவ ஷாக் ஆயிடுவா. ஆனா யூமிகா சந்தோஷப்படுவா. வாவ், இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ, நீ என்ன ரொம்ப புகழ்ற யுமிகோ. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இந்த ஃபிஷ் 40 சென்டிமீட்டர் இருக்கும். ஃபிஷிங் இம்ப்ரெஷன்ல இதுதான் பெருசு யுமிகோ. இதை விட பெருசா யாராலே கொண்டு வர முடியாது. ஓ கெனிச்சி, நீயும் ஒரு இன்கம் பிரஷர் கொண்டு வந்திருக்கியா? அப்படியா கெனிச்சி? எங்க கொண்டு வா, அதை நான் பாக்குறேன். இல்ல ஒண்ணு இல்ல, நான் சும்மா உங்களை பார்க்க வந்தேன். அடரே, என்னால தாங்க முடியல. கெனிச்சி, நீ எவ்வளவு அழுதாலும் சரி, என்னால அந்த இங்க் இம்ப்ரெஷனை பெருசாக்க முடியவே முடியாது. புரிஞ்சுதா? இப்படி எல்லாம் என்ன கைவிடாத ஹட்டோரி. கெனிச்சி, நீ என்ன தப்பா நினைச்சாலும் சரி, இல்ல என்கிட்ட சண்டை போட்டாலும் சரி, என்னால உனக்கு உதவ முடியாது. சின்ன மீனை நிச்சயமா பெருசா காட்டவே முடியாது. புரிஞ்சுதா? எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா சொல்லு. ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல கெனிச்சி, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. நீ புடிச்ச அந்த மீன் என்கிட்ட கொண்டு வா. இப்படி குதிக்கிறாங்களே, அந்த மீனை பார்த்தா எனக்கு ஒரே பாவமா இருக்கு. ஹட்டோரி அங்க சும்மா நிக்கிறதுக்கு இங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல. ரொம்ப இழுத்துட்டோமோ? பேசாம நான் போய் ஒரு பெரிய மீனா பார்த்து புடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, கம் ஆன், போலாம். நானும் வரேன். இப்ப இவனுக்கு உதவி செய்யறது தவிர எனக்கு வேற வழியே இல்லைன்னு நினைக்கிறேன். டிங் 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 டிங். கெனிச்சி, மீன் மாட்டிக்கிச்சு. நல்லா இழுத்துட்டேன். எனக்கு பெரிய என்னோட இம்ப்ரெஷனை உடனே எடுத்துடுவேன். சார், இது ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுக்கணும். இதை இப்படி வச்சு இத அமைக்க பெருசாக்கிற வேண்டியதான். சூப்பர். இதை இன்னொரு வாட்டி பண்ணிடலாம். இதை இன்னும் பெருசாக்கணும். அழகா இருங்க. எத்தனை தடவை சொன்னாலும் இந்த கெமிமாக்கிக்கு புத்தியே வராது போல இருக்கு. என்னது? கெமமாக்கி காமிச்சது எல்லாம் போலியான இம்ப்ரெஷன்ஸா? பண்றதெல்லாம் திருட்டு வேலை. ஆனா பெருமையா பேசிக்கிறான் அவன். ஹட்டோரி, யூமிக்கு முன்னாடி என்னோட கலெக்ஷன்ஸையும் கெமமாக்கியோட கலெக்ஷன்ஸையும் கம்பேர் பண்ணி காட்டுறதா ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். கவலையே படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு கெனிச்சி. ஓ, இது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. நீ என்ன நினைக்கிற கெனிச்சி?
ஷின்சோ எல்லாம் கரெக்டா தானே போய்கிட்டு இருக்கு. கவலைப்படாத கெனிச்சி, நமக்கு ஹெல்ப் பண்ணாதான் அண்ணா வந்திருக்காங்க. என் கிட்ட இருக்கிறத பார்த்தா கெனிச்சி அப்படியே வாய் அடிச்சு போயிருவான்னு நினைக்கிறேன். கெனிச்சி என்ன விட நீ தான் கண்டிப்பா பெருசா எடுத்துட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். காட்டு பார்க்கலாம்.